வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மதுராந்தகத்தில் என்டிஏ பொதுக்கூட்டம் நடக்குதா? அந்த பேனரில், மேடையில் இருக்கக்கூடிய பேனரில் அண்ணாமலையுடைய புகைப்படம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கொஸ்டின் கேட்டுக்கிருக்காங்க. எல்லா தலைவர்களுடைய புகைப்படங்களும் இருக்குது, ஏன் அண்ணாமலையோடது இல்லை அப்படிங்கிற கேள்வி லாஜிக்கான கேள்வி தான். அந்த புகைப்படங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது. பாஜகவுடைய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது. எல் முருகன் அவர்கள் கூட்டணி கட்சியுடைய தலைவர் இல்லைல்ல, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக நயினாருடைய புகைப்படம் இருக்கு. எல் முருகனுடைய புகைப்படம் ஏன்? அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கீங்க. அப்படியே அண்ணாமலையுடைய புகைப்படத்தையும் வைக்க வேண்டியது தானே, ஏன்னா தமிழக பாஜகவுடைய பிராண்டு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்பாக மதுராந்தகம் அந்த ஸ்பாட்டுக்கு அண்ணாமலை வந்தோன்னே மேடையில் ஏறி கூடி இருந்தவர்களுக்கு ஒரு வணக்கம் வச்சாரு. அப்போ எவ்வளவு ஆர்ப்பரிப்பு தெரியுமா தொண்டர்கள் மத்தியில். அதனால் ஒரு ஃபோட்டோ வச்சாதான் அண்ணாமலைக்கு பிரபலம் கிடைக்கும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அண்ணாமலை இந்தியா முழுவதும் ஃபேமஸ் தான். அதுவும் மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் இந்தியா ஃபுல்லாக போய் ரீச் ஆகிட்டாரு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இருந்தாலும் அண்ணாமலையுடைய புகைப்படத்தெல்லாம் வச்சிருக்கலாம். சரி, கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் இடம்பெறணும். அண்ணாமலையுடைய புகைப்படத்தை போட்டால் தமிழிசையுடைய புகைப்படம், இது மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் புகைப்படம், இது மாதிரி எல்லாருடைய புகைப்படத்தையும் போட வேண்டியதாக இருக்கும். அதனால வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மருது அழகுராஜ் இருக்காரு பார்த்தீங்களா, ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தவர் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்க மேடையில் எம்ஜிஆருடைய புகைப்படம், ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமே இல்லை. பாஜக கம்ப்ளீட்டாக அதிமுகவை ஆக்கிரமிச்சிருச்சு, பாஜக தலைவர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு மருது அழகுராஜ் பதிவு போட்டிருக்காரு. இப்போ பாஜக தொண்டர்கள் அதிமுகவினர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை? புதுசா திமுகவில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்காக ரொம்ப ஆதங்கப்படுறீங்க. அப்படி உண்மையிலேயே அவங்க மேலே பற்று பக்தி இருந்திருந்தா நீங்கள் திமுகவிலே போய் சேர்ந்திருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் பதிலடி கொடுக்குறாங்க மருது அழகுராஜ் அவர்களுக்கு. இது ரெண்டு. மூணாவது, கூட்டணி கட்சி தலைவர்களுடைய புகைப்படத்தில் தேமுதிக மிஸ்ஸிங்கு, புதிய தமிழகம் மிஸ்ஸிங்கு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்குள்ள வர அவர் விருப்பத்தில் தான் இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வந்துச்சு. ஆனால் ஜான் பாண்டியன் என்டிஏல இருக்கிறாரா? ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இடையே நீண்ட காலமாக மோதல் கண்டினியூ ஆகிக்கு இருக்கு. தேவேந்திர குல வேளாளருடைய சமூகத்துடைய இரு முக்கிய தலைவர்களாக ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டாம். ஒரு ஆள் என்டிஏனா ஒரு ஆள் திமுக கூட்டணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனையில் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ ஜான் பாண்டியன் இங்கே வந்ததுனால கிருஷ்ணசாமி என்டிஏக்குள்ளே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தமிழகம் பார்ட்டி எந்த கூட்டணி பக்கம் போக போகிறாங்க? என்டிஏ பக்கத்தே வர போகிறாங்களா, இல்லை திமுக கூட்டணி பக்கத்து போக போகிறாங்களா அப்படிங்கிறத, இல்லை ரெண்டும் இல்லாமல் தாவேக்க பக்கத்து போக போகிறாங்களா அப்படிங்கிறத இன்னும் ஒரு நாள் 2 நாளில் நம்மளுக்கு ஃபைனலைஸ் ஆகிரும். அப்டேட் பண்ணுறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடலூரில் நடந்த மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க, அறிவிக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. தை பிறந்து 10 நாள் ஆக போகுது, இன்னும் அறிவிக்கலை. என்ன முடிவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களுக்கே நிறைய டவுட் வந்துருச்சு. கட்சிக்காரங்களே சட்டுப்புட்டுன்னு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக சப்போர்ட்டர்ஸே சோசியல் மீடியாவில் வெளிப்படையாக பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே வருவார் அப்படின்னு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதுவும் நம்ம வெயிட் தான் பண்ணி பார்க்கணும். அடுத்த விஷயம் என்னன்னா, நேதாஜி அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டேங்க. இன்னைக்கு ஜனவரி 23. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஜனவரி 26 குடியரசு தின விழா கொண்டாட்டம் டெல்லியில் கோலாகலமாக நடக்கும்ல. ஜனவரி 23 ரிஹர்சல் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சிகள் எல்லாமே 23ஆம் தேதி இன்னைக்கு ரிஹர்சல் பண்ணி பார்ப்பாங்க. பரேடு ரிஹர்சல்லாம் நடக்கும். சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாருன்னா, ஜவஹர்லால் நேரு வேணும்னே ரிஹர்சல் டேவை 23க்கு ஷிஃப்ட் பண்ணாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாளை டைவர்ட் பண்ணுறதுக்காக ரிஹர்சல் டே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து திணிச்சாரு. மோடி கவர்மெண்ட் இந்த ரிஹர்சல் டேவை 23லேருந்து மாற்றணும் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து ஃபோன் போட்ட பிரதமர் மோடி அப்படிங்கிறது அடுத்த டாபிக். பிரேசிலுடைய பிரசிடென்ட் லூலா அவர்களுக்கு பிரதமர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அமெரிக்காவுடைய கண்ணா பின்னா டாக்ஸுக்கு நம்ம இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நீ டாக்ஸ் போட்டால் என்ன, உலகத்தில் வேறு நாடா இல்லை, அவங்களோட நாங்கள் சரியாக பேசி டீலிங்கை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு வேறு லெவலில் சம்பவம் பண்ணிக்கிறதுக்கு இந்தியா இன்னும் 2-3 நாளில்
ஐரோப்பா யூனியனோட ஒரு ட்ரேடு அக்ரிமெண்ட் நம்ம போட இருக்கோம். பிரேசிலோடையும் வர்த்தகம் தொடர்பாக தான் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. கூடிய விரைவாக பிரேசிலுடைய பிரசிடென்ட்டும் லூலா அவர்களும் இந்தியா வருகை தர இருக்காரு. பிரேசிலோடையும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முக்கிய ட்ரேடு அக்ரிமெண்ட் இந்தியா போட இருக்கு. ஸோ இது அமெரிக்காவுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுத்தா ஈஸியாக அதை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஜம்ப் பண்ணி தாவி குதிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் தான் அப்செட்டில் இருக்கான். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.